தூத்துக்குடி ஏரல் அருகே கடைக்குள் புகுந்து இளம்பெண்ணிடம் அரிவாளை காட்டி தாலி செயின் பறிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் முத்துவேல் இணைப்பில் இருக்கிறார். முத்துவேல், வணக்கம். பொருட்கள் வாங்குவது போல நடித்த 2 பேர் திடீரென அரிவாளை காட்டி பெண்ணிடம் மிரட்டல் விடுத்தனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஏரல் அருகே கடைக்கு புகுந்து இளம்பெண்ணிடம் அரிவாளை காட்டி தாலி செயினை பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வரலாறு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏரல் அருகே உள்ள கொர்க்கே வனவரைச் சேர்ந்தவர் விஜய் மனைவி சங்கீதா. இவர் வாழவிலான் பகுதியில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த கடைக்கு கடந்த 15ஆம் தேதி மதியம் மோட்டார் சைக்கிளில் 4 பேர் வந்துள்ளனர். அதில் 2 பேர் மாஸ்க் அணிந்தபடி கடைக்குள் வந்துள்ளனர். ஹெல்மெட் அணிந்தவாறு 2 பேர் கடைக்குள் வெளியே நின்று கொண்டிருந்தனர். கடைக்குள் வந்த 2 பேருமே பொருட்களை வாங்கும் போல் பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென்று இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை காட்டி செயினை கலச்ச சொல்லுகின்றனர். அரிவாளை பார்த்ததும் சங்கீதா கதறியபடி அழுது கொண்டே என்னை காப்பாற்றுங்கள் என்று கூட்டி வருகிறார். இந்த நிலையில் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் விடாத அந்த இருவருமே சங்கீதா கழுத்தில் அணிந்தபடி தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதை குறித்து சங்கீதா அளித்த புகாரின் பேரில் ஏரல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறுவைகுண்டம் டிஎஸ்பி, ஏரல் போலீசார், இன்ஸ்பெக்டர் உள்பட போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தொடர்ச்சியாக ஏரல் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் செயின் பறிப்புகள் அதிகப்படியாக ஈடுபட்டு வருகிறது. பொதுமக்கள் கோரிக்கை என்னவென்றால், போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். போலீசார் காலையும் மாலையும் பஜார் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.